அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியின் திருத்தலமான மேல்மலையனூருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த புண்ணிய பூமியில் அம்மனின் அருள் அனைவரையும் அரவணைக்கிறது. பல நூற்றாண்டுகளின் தொன்மையையும் எண்ணற்ற அற்புதங்களையும் தன்கத்தே கொண்ட இந்த ஆலயம் ஆன்மீக அன்பர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. இன்று நாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலின் அரிய தகவல்களையும் அதன் ஆழமான வரலாற்றையும் அம்மனின் மகிமைகளையும் இத்தலத்தின் சிறப்பம்சங்களையும் விரிவாக காணவிருக்கிறோம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலின் தல வரலாறு வெறும் ஒரு கதையல்ல, அது பிரம்மா, சிவன் மற்றும் பராசக்தி ஆகிய முப்பெரும் தெய்வங்களின் சக்தியையும் லீலைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு அரிய புராண நிகழ்வு. இக்கதை படைப்பு, காப்பு, அழிப்பு ஆகிய பிரபஞ்ச இயக்கத்தின் தத்துவங்களை உள்ளடக்கியது. படைப்புத் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மதேவனுக்கு தன்னை படைத்த ஈசனை விடத்தானே சிறந்தவன் என்ற அகந்தை ஒருமுறை ஏற்பட்டது. அவருக்கு 5 தலைகள் இருந்தன. அவற்றில் ஒரு தலை சிவபெருமானின் 5வது தலையைப் போலவே ஒளி வீசியது. இந்த அகந்தையின் காரணமாக பிரம்மா சிவபெருமானை இகழ்ந்து பேசினார். உலக இயக்கத்தின் சமநிலையைக் காக்கும் பொருட்டு சிவபெருமான் பிரம்மாவின் அகந்தையை அடக்கத் திருவுளம் கொண்டார். சிவபெருமான் தனது உக்கிர ரூபமான பைரவ வடிவத்தை எடுத்து பிரம்மாவின் அகந்தைக்குக் காரணமான 5வது தலையை கிள்ளி எறிந்தார். பிரம்மாவின் தலை அறுபட்டதும் அந்தத் தலை சிவபெருமானின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. இதுவே பிரம்மஹத்தி தோஷம் எனப்பட்டது. ஒரு பிரம்மாவின் தலையைக் கொன்ற பாவம். அந்தத் தலையிலிருந்து கபாலம் என்னும் ஓடு சிவபெருமானின் கரத்தில் ஒட்டிக்கொண்டு அவரது கையை விட்டு நீங்க மறுத்தது. இந்தக் கபாலம் சிவபெருமானின் பசிப்பிணியைப் போக்கும் ஒரு பிச்சைப் பாத்திரமாக மாறியது. சிவன் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு அந்த கபாலத்துடன் பிச்சை ஏந்தி பசி மற்றும் அவமானத்துடன் உலகெங்கும் அலைந்தார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் கபாலம் பசித்தது. அதை நிறைக்க சிவனால் இயலவில்லை. பல தலங்களுக்குச் சென்று பரிகாரம் தேடியும் அந்த கபாலம் அவரை விட்டு நீங்கவில்லை. பிரம்மாண்டமான ஈசன் ஒரு சாதாரண பிச்சைப் பாத்திரத்தால் பீடிக்கப்பட்டு உலகெங்கும் அலைவது கர்மா எப்படி ஒருவரையும் விடுவதில்லை என்பதை உணர்த்துகிறது. இறுதியில் சிவபெருமான் காளகண்டம் எனப்படும் இந்த மேல்மலையனூர் பகுதிக்கு வந்து சேர்ந்தார். இந்த இடம் அக்காலத்தில் ஒரு மயான பூமியாக சக்தியின் உக்கிர வடிவங்கள் உலவும் தலமாக இருந்தது. அப்போது அண்ட சராசரங்களின் அன்னையாகிய அங்காள பரமேஸ்வரி சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தைப் போக்கும் பொருட்டு தனது உக்கிரமான மயான ரூபத்தில் எழுந்தருளினார். அவள் மகாசக்தியின் மிக உக்கிரமான வெளிப்பாடு, தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு கருணை புரியும் வடிவம். மயானத்தில் சிதறிக்கிடந்த எலும்புக்கூடுகளையும் மற்ற பொருட்களையும் சேகரித்து அன்னை அங்காள பரமேஸ்வரி ஒரு பெரிய கூழ்பாண்டத்தில் சமைக்கத் தொடங்கினாள். இந்தக் கூழ் அன்னை தனது பக்தர்களுக்கு அளிக்கும் அமுதம். அது சாதாரணமாக சமைக்கப்பட்ட கூழல்ல, அது உக்கிரமான தவத்தின் சக்தியால் உருவானது. கூழ் தயாரானதும் அதை பிரம்மாவின் கபாலத்தில் இடும்படி சிவபெருமானிடம் அன்னை கட்டளையிட்டாள். அம்மனின் ஆணைப்படி சிவபெருமான் அந்தக் கூழை பிரம்மாவின் கபாலத்தில் இட்டு உண்டார். அன்னை கொடுத்து இந்தக் கூழை உண்டவுடன் பல காலமாக சிவபெருமானின் கரத்திலிருந்து நீங்காமல் ஒட்டிக்கொண்டிருந்த பிரம்மாவின் கபாலம் சடாரென்று கையை விட்டு நீங்கி தரையில் விழுந்தது. ஆம், அந்தக் கபாலம் அக்கணமே மறைந்தது. சிவபெருமானின் பல நூற்றாண்டு தவமும் துன்பமும் நீங்கியது. அவரது பிரம்மஹத்தி தோஷம் முற்றிலுமாக நீங்கியது. அன்னை அங்காள பரமேஸ்வரியின் இந்த லீலையே சிவபெருமானின் தோஷத்தைப் போக்கியதுடன் உலகிற்கு சக்தியின் கருணையையும் உணர்த்தியது. இந்த அற்புத நிகழ்வை நினைவுகூரும் வகையில்தான் இன்றும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி அன்று மயான கொள்ளை என்னும் திருவிழா இத்தலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்று அன்னை அதே உக்கிரமான மயான ரூபத்தில் எழுந்தருளி பிச்சாண்டவர் வடிவத்தில் உள்ள சிவபெருமானின் பசியைப் போக்குவதாகவும் தீய சக்திகளை அழிப்பதாகவும் ஐதீகம். பக்தர்கள் கூழ், மிளகு, சர்க்கரை, புளிப்பு மாவு என பல பொருட்களை படைத்து அம்மனின் அருளைப் பெறுகிறார்கள். இந்த தல வரலாறு அன்னையின் அபரிமிதமான சக்திக்கும் பக்தர்களைக் காக்கும் கருணைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. இத்தலத்தின் மூலவரான அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் சாந்த சுரூபியாகவும் உக்கிர வடிவினளாகவும் ஒரே நேரத்தில் காட்சியளிக்கிறார். இவள் பராசக்தியின் ஒரு ரூபமாக, பிரளய காலத்து தேவியாக, துஷ்ட சம்ஹாரணியாக, பக்தர்களுக்கு அருள் புரியும் கருணை வடிவாக போற்றப்படுகிறாள். அம்மனின் திருவுருவம் 4 கரங்களுடன்
அபி ஹஸ்தத்துடனும் வரத் ஹஸ்தத்துடனும் சுலத்துடனும் கபாலத்துடனும் காட்சி தருகிறது. அம்மனின் வலது கால் மடித்து இடது கால் தொங்கவிடப்பட்ட நிலையில் அமர்ந்த திருக்கோலம் பக்தர்களுக்கு அருள் புரிய காத்திருக்கும் பாவனையை வெளிப்படுத்துகிறது. அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்கும் போது ஒருவித அமைதியும் ஆன்மீக உணர்வும் மனதில் பரவுவதை உணரலாம். நோய் நொடிகளாலும் தீராத வினைகளாலும் அவதிப்படுவோர் இங்கு வந்து அன்னையை வணங்கிச் சென்றால் சகலவிதமான சங்கடங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி என அனைத்து வேண்டுதல்களும் இங்கு நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அக்னி நட்சத்திர காலத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபடுவது சிறப்பு. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் வெப்பம் நிறைந்த ஒரு காலமாகும். இந்த நாட்களில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்வதும் அம்மனின் அருளை நாடி வழிபடுவதும் நல்லது. குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பானகம் படைத்து வணங்குவது சிறப்பு. அங்காள பரமேஸ்வரி அம்மனின் மூலவர் சன்னதி தவிர இக்கோவிலில் விநாயகர், முருகன், சப்தகன்னியர் போன்ற பிற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு சன்னதியும் தனித்துவமான கலைநயத்துடன் விளங்குகிறது. இத்தலத்தின் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதும் நோய்கள் தீரும் என்பதும் ஐதீகம். மேலும் இக்கோவிலில் தலவிருட்சமாக நாகலிங்க மரம் போற்றப்படுகிறது. இந்த மரத்தை வலம் வந்து வணங்கினால் நாக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. பக்தர்களின் வாழ்வில் பல்வேறு வகைகளில் அருள் புரிந்துள்ளார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிப்பது, திருமணத்தடை உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது, தீராத நோய்களைத் தீர்ப்பது, தொழில் வளர்ச்சிக்கு உதவுவது என பல அற்புதங்களை அன்னை நிகழ்த்தியுள்ளார். இங்கு வந்து மனமுருகி பிரார்த்திக்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை அன்னை நிச்சயம் நிறைவேற்றுவார். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் பல்லவர், சோழர், விஜேந்திர மன்னர்கள் என பல மன்னர்களால் போற்றப்பட்ட ஒரு ஆலயம். இக்கோயிலின் கல்வெட்டுகள் இதன் நீண்ட கால வரலாற்றையும் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த திருப்பணிகளையும் எடுத்துரைக்கின்றன. காலப்போக்கில் பல்வேறு சீரமைப்புகளையும் புதுப்பித்தல்களையும் கண்டுள்ள இக்கோயில் இன்றும் தனது பழமையையும் பெருமையையும் இழக்காமல் கம்பீரமாக நிற்கிறது. இத்தலத்தின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையைச் சொல்வது போல் பல நூற்றாண்டுகளின் நிகழ்வுகளை பிரதிபலிக்கிறது. இத்தலம் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு பொக்கிஷமாக திகழ்கிறது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்றுப் பெட்டகம், ஒரு ஆன்மீக மையம், பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் அமைதியையும் வழங்கும் ஒரு புண்ணிய பூமி. இங்கு வந்து அன்னையை தரிசிப்பதன் மூலம் நம் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். இந்த காணொளியின் மூலம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனின் மகிமைகளையும் இத்தலத்தின் சிறப்புகளையும் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் வாழ்வில் அன்னை அங்காள பரமேஸ்வரியின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி.